ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னர் ப்ராடக்ட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். இன்னர் ப்ராடக்ட் ஆன் எக்ஸ் லெட் எக்ஸ் பி அ லீனியர் ஸ்பேஸ். எக்ஸ்னு ஒரு லீனியர் ஸ்பேஸ் இருக்குது ஓவர் கேன்ற ஃபீல்டில். இன்னர் ப்ராடக்ட் ஆன் எக்ஸ் அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன். ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளே 2 நம்பருக்குள்ளே கம்மா வர மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ளேருந்து எடுக்கிற நம்பர் எல்லாமே எக்ஸ்லேருந்து எடுத்த நம்பராக இருக்கும். இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டு கே, where k is a field and x cross x is a vector Cartesian product of linear space. ஸோ 2 லீனியர் ஸ்பேஸோடைய கிராஸ் ப்ராடக்ட்லேருந்து கேங்கிற ஃபீல்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகும். அந்த ஃபங்க்ஷன்லேருந்து கிடைக்கிற வேல்யூஸ் தான் இன்னர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த இன்னர் ப்ராடக்ட் such that for all x, y, z belongs to x. எக்ஸ்லேருந்து 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், ஒய்லேருந்து ஒரு கேலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்ட 2 எலிமெண்ட்டை எடுத்து 2 சேம் எலிமெண்ட், எக்ஸ்லேருந்து ஒரு எலிமெண்ட், இன்னொரு எக்ஸ்லேருந்து ஒரு எலிமெண்ட், ரெண்டுமே சேம் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். 2 சேம் எலிமெண்ட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒன்று greater than 0வாக இருக்கணும், இல்லைனா ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். கண்டிப்பாக 0க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு கண்டிஷன். பாசிட்டிவாக இருக்கணும். இதில் வந்து எக்ஸு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சேம் மெட்ரிக்ஸில் பார்த்த மாதிரி, மெட்ரிக் ஸ்பேஸில் பார்த்த மாதிரி. இப்போது லீனியாரிட்டி கண்டிஷன், 2 லீனியாரிட்டி கண்டிஷன் இருக்குது. ஒன்று அடிஷனுக்கு, ஸோ அடிட்டிவ் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஜெட் கமா ஒய் அப்படின்னு 2 இன்னர் ப்ராடக்ட் ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருக்குன்னா அதை 2 இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக நம்மளால் பிரிக்க முடியும். எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் கமா ஒய் ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், இன்னொன்று ஜெட் கமா ஒய் ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக 2ஆக பிரித்து 2த்துக்கும் நடுவில் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு கேஎக்ஸ்ஒய் அப்படின்னு இருக்கிறதுல கேவை வெளியே எடுத்துகிட்டு எக்ஸ் கமா ஒய்னு ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போது லீனியாரிட்டி கண்டிஷன் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 3வது கண்டிஷன் காஞ்சுகேட் சிமெட்ரி. ஒய் கமா எக்ஸ்னு ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருக்குன்னா அதோடைய காஞ்சுகேட் எக்ஸ் கமா ஒய்னு வரும். ஸோ இந்த உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் போடணும். அதுதான் இந்த காஞ்சுகேட் சிமெட்ரியோட கண்டிஷன். ஸோ இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற இன்னர் ப்ராடக்டை தான் வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறோம். லீனியர் ஸ்பேஸை தான் நம்ம வந்து இன்னர் ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறோம். An inner product is a conjugate linear in the second variable. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இஸ் அ லீனியர் ஸ்பேஸ் வித் அன் இன்னர் ப்ராடக்ட் ஆன் இட். ஒரு லீனியர் ஸ்பேஸில் இன்னர் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த லீனியர் ஸ்பேஸை நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு லீனியர் ஸ்பேஸில் நார்ம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸை வந்து லீனியர் ஸ்பேஸை வந்து நம்ம நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஸோ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்க்கும் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது லீனியாரிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் இதில் இருக்க இந்த 2 லீனியாரிட்டி கண்டிஷன் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் எக்ஸ் கமா ஜெட்டுன்னு நம்மளால் பிரிக்க முடியும். இன்னொன்று வந்து எக்ஸ் கமா கேஒய் இஸ் ஈக்குவல் டு கே காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுத முடியும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸில் இருக்கும் அண்ட் கே வந்து கேன்ற ஃபீல்டில் இருக்கும். கே காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் கே. தென் ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்க்கும் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோன்னா, ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ் வித் அன் இன்னர் ப்ராடக்ட். ஒரு லீனியர் ஸ்பேஸ் கூட இன்னர் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த லீனியர் ஸ்பேஸுடைய அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிடுவோம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் ஆங்கிளும் இருக்குது, ஆர்த்தோகோனாலிட்டியும் இருக்குது. பட் நம்மளுடைய நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் வெறும் லென்த் மட்டும்தான் இருக்குது, ஆங்கிள் ஆர்த்தோகோனாலிட்டிலாம் இல்லை. ஸோ இதோடைய 3 ஆக்சியம்ஸ், இந்த பாசிட்டிவிட்டி, டெஃபினைட்னஸ், லீனியர் சிமெட்ரி, காஞ்சுகேட் சிமெட்ரி, இந்த எல்லா கண்டிஷன்ஸுமே இருக்கிறதுனால இதில் ஆங்கிள்ஸும் கிடைக்கும், ஆர்த்தோகோனாலிட்டி கிடைக்கும். ஸோ எவ்ரி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இஸ் அன் ஆட்டோமேட்டிக்கலி அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் பிகாஸ் த இன்னர் ப்ராடக்ட் இன்டியூசஸ் அ நார்ம். இன்னர் ப்ராடக்ட்லேருந்து நம்மளால் ஒரு நார்ம் தயாரிக்க முடியும். அந்த இன்னர் ப்ராடக்டோட நார்ம் எப்படி இருக்குன்னா, ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு த நார்ம் ஆஃப் எக்ஸ்.
ஸோ இந்த கண்டிஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.